நம்ம உடம்புலயே முக்கியமான ஒரு பார்ட்ல வந்து குடலும் ம். அடிப்படையா இருக்கு. குடல வந்து 2வது மூளைன்னே சொல்றாங்க. ம், ம், இந்த ம். உணர்வுகள் அடிப்படையிலயுமே பார்த்தா பசியில கோவம் வரும், ம். கவலை வரும். நல்லா சாப்பிட்டுருந்தோம்னா ரொம்ப ம். ஓய்வா இருப்போம். ம். இப்படி உணவுகள் அடிப்படையிலயும் நம்ம எமோஷன்ஸ் ம். வந்து மாறத்தான் செய்யுது. குடலுக்கும் இல்ல வயிறுக்கும் உணர்வுகளுக்கும் தொடர்பு இருக்கா? மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது சார். இப்போது ஜென்ரலாகவே வந்து ஆட்டிசம் பசங்களுக்கு பிஸ்கட் கொடுக்கக்கூடாது, ம். மைதால செஞ்சது எதுவும் கொடுக்கக்கூடாது, ஓ! ஸ்வீட்ஸ் கொடுக்கக்கூடாது. ம். இந்த மாதிரி கம்பல்சரியாக வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த அதிகமாக பண்ணுறாங்க ம். அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது சாப்பிட்டா அவங்க அதிகமாக ரியாக்ட் ஓ! பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். என்னடா இது சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படி கிடையாது. பயம் ஜாஸ்தியாகும்போது வயித்தை கலக்குது அப்படிங்கிற ஆமா. வார்த்தை வந்து ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளோட உணர்வுகள் வந்து பீக்குக்கு போகிறதுக்கும் குடலுக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. இந்த கோபம் அதிகமாக இருக்கும்போது நிறைய சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா இருக்கப்ப சாப்பிடவே சந்தோஷமா மாட்டாங்க. இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஹாப்பியாக இருக்கிறதுனால பூரிப்பில் உடம்பு வந்துருச்சுன்னு ம். சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து ரொம்ப 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 முதல்ல போய் எதை பாதிக்கும்? ம். இப்போ உடம்புல வந்து எத்தனையோ பார்ட் இருக்குது. எல்லா பார்ட்டையும் பாதிச்சிருமா அப்படின்னா, எடுத்ததையும் எல்லா பார்ட்டையும் பாதிக்க முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்ததும் போய் அட்டாக் பண்ணுற விஷயம் எது அப்படின்னு கேட்டால் குடல் தான். அப்போது இந்த குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சாப்பிட்ற குழந்தைங்க இருக்காங்க. ம். அதாவது காலையில் எழுந்ததுமே பசியோடு தான் வருவாங்க, சாப்பிடுவாங்க, அடுத்த 5வது நிமிஷம் திரும்ப ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ம். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. சாப்பிடவே மாட்டேங்கிற குழந்தைங்க இருக்காங்க. சுத்தமாகவே அதாவது ஒரு 7, 8 வயசு ஆயிருச்சு, இருந்தாலும் வந்து நாங்கள் மிக்சியில் அரைச்சி தான் கொடுக்குறோம். ஓ! அந்த மாதிரி சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டதும் மோஷன் போகிற குழந்தைங்க இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் தனி வீடியோஸே கொடுத்துருக்கேன். ம். அதாவது வந்து உங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், சாப்பிட்டதும் மோஷன் போகிற பிரச்சனை அப்படிங்கிறது பயம் அப்படிங்கிற உணர்வுனால வர்றது தான் அப்படின்ட்டு. அப்போ அந்த குழந்தைக்கு எந்த பயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 5 வகையான பயம் இருக்குது. ம். அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. எந்த நேரமும் கேஸ் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக லீக் ஆகிற மாதிரி குழந்தைங்க இருக்காங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆட்டிசம் அப்படின்னாலே கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது 10ல் 5 குழந்தைக்கு மேலே